கைஸ், ஒரு சின்ன அப்டேட், டிஸ்க்ளைமர்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து என்னோட பழைய சேனல், அதாவது கோவை ஸ்கொயர் ஃபிலிம்ல இருந்து எடுத்த வீடியோ. அந்த சேனல் நான் டெலிட் பண்ணும்போது என்னால் ஒரு சில வீடியோஸ் வந்து இதெல்லாம் தவிர்க்க முடியாது, முக்கியமான வீடியோஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வீடியோஸில் ஒரு சில வீடியோஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. லோகோ டிரான்ஸ்பரன்சி 2 சிம்பிள் ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா, இல்லை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். ஸோ எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டாபிக் உள்ள போயிடலாமா? லோகோ பிளேஸ்மெண்ட் எதுக்காக அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல ஒரு லோகோ இருந்துச்சு அப்படின்னா, இது எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த லோகோ. ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு லோகோ முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு அப்படின்னா அது போட்டோவோட அழகையும் கிடைக்காது, நமக்கு சொந்தம்ன்ற சொல்லிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு விளம்பரமும் ஆச்சு. ஸோ ஒரே கல்ல 2 மாங்காய். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு சாம்பிளுக்கு நான் நம்ம சேனலோட லோகோவே எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் இருக்கிற தெரியுது. ஃபஸ்ட்டு உங்கள் லோகோ எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இமேஜில் போயிட்டு இமேஜ் சைஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் 72 பிக்சல் தான் இருக்குது per inch. இதை 300க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஹிட் ஓகே. ஒரு நிமிஷம், நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இது நம்ம சேனலோட அக்கௌண்ட், இது என்னோட பர்சனல் அக்கௌண்ட். நீங்க எதுக்கு வேணா வந்து டிஎம் பண்ணுங்க, உங்க டவுட்ஸை கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணுங்க. Ctrl+0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபிட் ஆகிடும், ஸ்க்ரீன் ஃபிட். இப்போது இது கிளாரிட்டி பக்காவாக இருக்குது. இப்போது இந்த சேனல்ஸ் இருக்குல்ல, இந்த சேனல்ஸில் வந்து ரெட், க்ரீன், ப்ளூ இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மூணுமே சேர்ந்து தான் நமக்கு இந்த கலர் ஃபுல்லாக தெரியுது. இப்போது இதில் ரெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னா ரெட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. இதில் இப்போது க்ரீனும் ரிமூவ் ஆயிடுச்சு. இதில் ப்ளூ இல்லை, அதனால் அது பிளாக்காக தெரியுது. இப்போது இந்த 3 ஆப்ஷனில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்து இது எது நமக்கு டார்க்காக ஃபுல்லாக விசிபிள் ஆகுது, டார்க்காக இருக்குங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு அதை நம்ம காப்பி எடுத்து வச்சுக்கணும். இப்போது ரெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரவுண்டு, அந்த ஃப்ளவர் எதுவுமே தெரியல. இப்போது க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு லைட்டாக டீசெண்டாக தெரியுது, பட் நமக்கு இது தேவையில்லை, இன்னும் டார்க்காக தெரியணும். இப்போ ப்ளூவில் வச்சோம் அப்படின்னா எல்லாமே டார்க்காக தெரியுது. இப்படி டார்க்காக தெரியும் போது எதில் டார்க்காக தெரியுதோ அதை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஒரு நியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு காப்பி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இப்போது அந்த காப்பி புதுசாக எடுத்ததை வந்து கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Alt+L கொடுத்தீங்கன்னா லெவல்ஸ் வந்துடும். லெவல்ஸில் வந்துட்டு நான் ஆல்ரெடி பண்ணதுனால அது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படியே இருக்குது. உங்களுக்கு லெவல்ஸ் வந்தோடனே இப்படி தான் இருக்கும். நமக்கு லோகோ இந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ லைட்டாக அந்த பிளாக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் பிளாக் ஆகிறது தெரியும். இந்த மாதிரி பிளாக் ஆச்சு அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல் பிளாக் ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது கம்ப்ளீட் பிளாக் ஆயிடுச்சு நமக்கு. அப்போது கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி இந்த இமேஜ் இருக்குல்ல, அதில் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம லோகோ எல்லாமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிருக்கும் போது நம்ம லேயர் செக்ஷனுக்கு வரோம். லேயர் செக்ஷனுக்கு வந்துட்டு இந்த லேயர் செலக்டடாக இருக்கும்போது ஒரு மாஸ்க் கொடுக்குறோம். மாஸ்க்கு கொடுத்தோடனே பாருங்கள், செலக்டரில் இருந்தது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போது நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிருக்கிற ஏரியா மட்டும்தான் வேணும். நமக்கு இந்த ஒயிட் கலர் மட்டும்தான், இங்கே இருக்கிற ஒயிட் கலர் தான் நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். இந்த லோகோ டிரான்ஸ்பரண்ட் ஆக தேவையில்லை. ஸோ Ctrl+I கொடுத்தீங்க அப்படின்னா இன்வெர்ட் ஆகிடும். இன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிச்சு வேலை. ப்ராப்பராக இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதான். ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆஸ் கொடுத்தீங்க அப்படின்னா
இங்கே பிஎன்ஜி இருக்கா, இங்கே சப்போஸ் ஜேபிஜி இருந்துச்சுன்னா பிஎன்ஜியை மாற்றிக்கோங்க. ஏன்னா நமக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும், அதனால் பிஎன்ஜியில் தான் இருக்கணும். ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எங்கே சேவ் ஆகணும்னு கேட்குது. நான் டிஸ்பிளேல சேவ் பண்ணிக்கிறேன், டெஸ்க்டாப்பில். இப்போ ஓகே சேவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இது நம்ம எடிட் பண்ணதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ, இது எடிட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆயிடுச்சு. தட்ஸ் இட் கைஸ். இந்த சின்ன ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி மட்டும் பண்ணிடுங்க. மறக்காம கோவை போட்ரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் கோவை போட்ரை. பாய்.